up we have Sai, who's going to name all 31 countries by the flag. Good luck. Here you go. Australia, Spain, Gabon, United States of America, Greece, Denmark, Singapore, South Africa, Vietnam, United Kingdom, Germany, Jordan, Zimbabwe, Pakistan, Belize, Philippines, Sri Lanka, Bangladesh, Angola, United Kingdom, Mexico, Republic of the Congo, China, Malaysia, Portugal, India. My name is Cynthia. I'm going to talk about India is the most tourist country in South Asia. My name is Cynthia. I'm studying semester at Asia. Okay. Next up, we have Mithran, who's going to give a short story about an ant and a grasshopper. Good luck. Good evening, everyone. My name is Nishit, and today I'm going to anchor the Children's Day event at Magini Multiverse. First of all, we have Dia, who's studying at Art. Good evening, everyone. My name is Dixit, and I'm going to be an anchor for the event of Children's Day at Community Center for Multiple Talent. We have Gary over here who's going to give a speech. Good luck. இயல், இசை, நாடகம் என ஒரு தமிழின் மூச்சுக்காற்று கலந்து கல்லுவரின் வாசகமாய் இருந்தது என் நெஞ்சில் நிலைத்து என் நாடும் என்னை யாரும் என் தமிழனையே உனக்கு என் முதல் வணக்கம் அவையோருக்கும் என் முதல் வணக்கம். நாம் அடைய விரும்பும் பொருள் நமக்கு புகழை தருவதில்லை, அதற்கான முயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் புகழை தருகிறது. குறுக்கு வழியில் முன்னேறி விடலாம் என உள்ளத்தில்
வெற்றியாகாது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்றார் வள்ளுவர். தான் செய்யும் செயலில் தெளிவும் அச்சமின்மையும் கம்பீரமும் இருந்தால் வெற்றிக்கடையை அழகாய் பறிக்கலாம். தளராத ஊக்கத்தோடு உண்மையாக உழைப்பவர்கள் முகவரியை தேடி தேடி செல்வமும் புகழும் வந்து சேரும். வரலாறு என்பது வந்து போனவர்களின் தொகுப்பல்ல, அவை பல சாதனைகளை தந்து போனவர்களின் தொகுப்பு. தன்னம்பிக்கை உடையவரை வரலாற்றின் சாதனையாளர்கள் ஆகிறார்கள். இதை விடுத்து ஒரு சில ஜாதகத்தின் மீதும் வாஸ்துவின் மீதும் நம்பிக்கை வைக்கிறார்கள். அவற்றின் மீது கொண்ட நம்பிக்கை உங்கள் மீது வைத்தீர்களா என்றால் அதற்கான பதில் மௌனமே கிடைக்கும். வினை வழியும் கண் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். அதாவது காலம் என்ற சிற்பி நம்மை செதுக்கிக் கொண்டிருக்கிறது. அதில் நாம் சிற்பமா சிதறிவிடும் பள்ளம். சிற்பமாகத்தான் ஆக வேண்டும் என்றால் சாதனைகளை செய்ய வேண்டும். சவால்களை சந்திக்காமல் சிகரங்களை தொட முடியாது. சாதனையாளர்கள் முதலில் செயலின் தன்மை என்ன, அதை நிறைவேற்ற என்னிடம் உள்ள ஆற்றல் என்ன, என்னால் முடியுமா முடியாதா, தன்னம்பிக்கை உள்ளதா இல்லையா, நமக்கு துணை என்று உற்சாகப்படுத்துகிற நட்பு வட்டம் உள்ளதா இல்லையா, இவற்றில் எது முக்கியம் என்றால் என்னால் முடியும் என தன்னம்பிக்கை தான். முடியுமா என்பது மூலத்தனம், முடியாது என்பது கோழைத்தனம், முடியும் என்பதே மூலதனம். இந்த உண்டு சக்தி தான் ஒருவனை வெற்றியாளனாக ஆக்குகிறது. எல்லாம் வாய்த்திருந்தாலும் என்னால் முடியாது என்று நல்குகிறவனுக்கு வெற்றி இல்லை. எவன் ஒருவன் தான் செய்யும் செயலில் நம்பிக்கை வைக்கிறானோ அவன் அதுவாகவே மாறுகிறான். இதை நான் சொல்லவில்லை, பகவத்கீதையின் வழியில். எண்ணங்களின் நம்பிக்கைப்ப நமது செயல் அமைகிறது. ஊக்கத்துக்கு தக்கவாறு உயர்கிறோம். வெள்ளத்து அணைய மழை நீத்த மாதர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. அதாவது தண்ணீரின் உயரத்துக்கு தக்கபடி உயர்வு. தாமரை போல உள்ளத்துக்கு தக்கபடி உயர்கிறது நம் எண்ணம். ஆகவே தன்னம்பிக்கையுடன் வாழ்வோம். சாதனை கொண்டே உலகத்தை உருவாக்குவோம். ஓகே. செல்வமே நாளை தேசம் முந்தன் கையிலே, செல்வமே நாளை தேசம் முந்தன் கையிலே. வாழ்வினில் காணும் பல ஏற்றங்கள் யாவும் உரை வந்து சேர நிலம் வேண்டிக் கொள்ளும் நெஞ்சம்.